Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம Tallyல purchase order and sales order management tracking additional cost of purchase இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். Purchase order and sales order management ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Purchase order and sales order management எதுக்காக இருக்கு, யார் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க? பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் அண்டு சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணுறாங்க. எதுக்காக அவங்கெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஸ்டாக், அந்த ஸ்டாக்கு லெவல் மெயின்டைன் பண்ணுறது, தேவையில்லாமல் ஓவர் ஸ்டாக் வைக்கிறதோ அல்லது டிமாண்ட் ஏற்படுற மாதிரி ஷார்ட்டேஜ் ஸ்டாக் வச்சுக்கிறதோ, இந்த ரெண்டுமே இல்லாமல் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது சப்ளை டிமாண்டு ரெண்டும் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி பக்கவாக மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லிட்டேன். இப்போ வந்து ஒரு ஹார்லிக்ஸ் மேனுஃபேக்சர் இருக்காரு அப்படின்னா, அந்த ஹார்லிக்ஸ் மேனுஃபேக்சரர் நம்பர் ஆஃப் ஹார்லிக்ஸ் பாட்டில் இந்த மாதத்துக்கு எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படிங்கிறத எப்படி உங்களுக்கு முடிவு பண்ணுவார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி முடிவு பண்ணுவார் அப்படின்னா, சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னென்னா, எங்கே ஆரம்பித்து எங்கே வருது அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர்லேருந்து டீலர்கிட்ட வரும், டீலர்கிட்டருந்து ரீட்டெயிலர்கிட்ட போகும், ரீட்டெயிலர்கிட்டருந்து கஸ்டமருக்கு வரும். இதுதான் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரர், ரெண்டாவது டீலர், மூணாவது ரீட்டெயிலர், நாலாவது கஸ்டமர். இதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். மேனுஃபேக்சரர், டீலர், ரீட்டைலர், கஸ்டமர், இப்படி தான் வரும். ஸ்ட்ரெயிட்டாக மேனுஃபேக்சரர் கஸ்டமர் வரும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங்கில் என்ன பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் ஆர்டரை ரீட்டைலர்கிட்ட போயிட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி ஒரு காப்பியை டீலர்கிட்ட கொடுப்பாங்க, இன்னொரு காப்பியை மேனுஃபேக்சரர் கொடுப்பாங்க. டீலர் என்ன பண்ணுவார், அந்த சேல்ஸ் ஆர்டரை பேஸ் பண்ணி சரக்கை சப்ளை பண்ணுவாங்க, சப்ளை பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பேர். இதில் பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் இதில் என்னென்ன நடக்கும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் ஆர்டருக்கு எகெயின்ஸ்ட் என்ன வரும், முதல்ல பர்ச்சேஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் ஆர்டருக்கு எகெயின்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மெட்டீரியல் ரிசீவ் பண்ணுவோம். முதல்ல பர்ச்சேஸ் ஆர்டர், அடுத்தது மெட்டீரியல் ரிசீவ் பண்ணுவோம். ரிசீவ் பண்ண மெட்டீரியலில் சில மெட்டீரியல் சரி இருக்காது, அதை நம்ம ரிஜெக்ஷன் அவுட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 - 3 = 4. 2 - 3 = 4. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது மெட்டீரியல் ரிசீவ்டு, அதுலேருந்து ரிஜெக்ஷன் அவுட்டை லெஸ் பண்ணினா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். மெட்டீரியல் ரிசீவ்டுங்கிறது தான் என்னென்னா மெட்டீரியல் ரசீட் நோட் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மெட்டீரியல் ரசீட் நோட். மெட்டீரியல் ரசீட் ரிஜெக்ஷன் அவுட். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சில குட்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். அடுத்தது பேமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 - 5 = 6. ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸிங்கில் என்னென்ன இருக்குன்னா, முதல்ல பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவோம், நமக்கு மெட்டீரியல் வரும், நாம் ரிஜெக்ஷன் அவுட் பண்ணுவோம், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வரும், அதுலேயும் நம்ம சிலது சரியில்லைன்னு எகைன்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம், பேமெண்ட் பண்ணுவோம். இது பர்ச்சேஸ் ஆர்டர்.
இதுவே சேல்ஸ் ஆர்டரில் என்ன ஆகும்? அதே மாதிரி தான். முதல்ல சேல்ஸ் ஆர்டர் ஜெனரேட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? சேல்ஸ் ஆர்டர் ஜெனரேட் பண்ணுவோம். ஜெனரேட் பண்ணி மெட்டீரியல் டெலிவரி பண்ணுவோம். சேல்ஸ் ஆர்டர் ஜெனரேட் பண்ணி மெட்டீரியல் டெலிவரி பண்ணுவோம். மெட்டீரியல் டெலிவரி பண்ணுவோம். சரியில்லைன்னு சொல்லி நமக்கு மெட்டீரியல் ரிஜெக்ஷன் ஆகும். அதுக்கு பேர் ரிஜெக்ஷன். இந்த மெட்டீரியல் டெலிவரி மைனஸ் ரிஜெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் டெலிவரி மைனஸ் ரிஜெக்ஷன் 2 - 3 = 4. 2 - 3 = 4 அப்படின்னு என்ன அர்த்தம்? மெட்டீரியல் டெலிவரி மைனஸ் ரிஜெக்ஷன் இன் = நம்ம என்ன பண்ணுவோம்? சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம். இது 4. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன். 5 வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன். 6 பார்த்தீங்கன்னா ரசிப்ட். நம்ம அதுக்கு பேமெண்ட் வரும். ஸோ இதுதான் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங். இவ்வளோதான் பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸ். அதில் ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு இதுலேருந்தே என்ன தெரியுது அப்படின்னா ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய காஸ்ட்டை ட்ராக் பண்ணுறது. பர்ச்சேஸ் ட்ராக் வேற, ட்ராக்கிங் த அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பொருள் நான் வந்து வாங்கிட்டு வரேன், பாரிஸ்லேருந்து வாங்கிட்டு வரேன் ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து வாங்குறேன். ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு 10 கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 கம்ப்யூட்டரும் ஒரு கம்ப்யூட்டரோட காஸ்ட் 40,000 ரூபாய். அப்போ 10 கம்ப்யூட்டரோட காஸ்ட் எவ்வளோ? 4 லட்சம் ரூபாய். அந்த 10 கம்ப்யூட்டரையும் நான் தலையில் தூக்கிட்டு வர முடியுமா? முடியாது. அப்போ நான் அதை ஒரு வண்டி வச்சு கொண்டு வரணும். அப்போ அந்த வண்டி சத்தம் 1000 ரூபாய். அந்த வண்டி சத்தம் 1000 ரூபாய். சரி, வண்டி அரேஞ்ச் பண்ணால் கடையிலேருந்து வண்டியில் சரக்கு ஏற்றிடுவான். அப்புறம் இங்கே வந்து இறக்கிறது யார்? இறக்கிறதுக்கு கூலி தரணும். அது ஒரு 500 ரூபா ஆச்சு, 1500 ரூபா ஆச்சு. இறக்கி அப்படியே அட்டைப்பட்டி அப்படியே போட்டு போயிடுவாங்க. அதை பிரித்து அசம்பிள் பண்ணி செட் பண்ணணும்ல, செட் பண்ணணும், அசம்பிள் பண்ணணும், ஆன் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஒரு 500 ரூபா ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 கம்ப்யூட்டரும் என் வீட்டுக்கு வந்து சேரும்போது அடிஷ்னலாக எனக்கு ஒரு 2000 ரூபா ஏறிருக்கு. அப்போ ஒவ்வொரு கம்ப்யூட்டர் ப்ரைஸ்லையும் நான் என்ன பண்ணணும்? ஒரு 200 ரூபா ஏற்றணும். 200 ரூபா என்ன பண்ணணும்? ஏற்றணும். 200 ரூபா 200 ரூபா. அப்போ ஒரு கம்ப்யூட்டரோட ரேட்டு நான் 40,000 வாங்குறேன் அப்படின்னா 40,000 கிடையாது, 40,200. அப்போ நான் மார்ஜின் வைக்கணும் மேலே 10% அப்படின்னா 40,000 + 10% கிடையாது, 40,200 + 10%. 40,200 + 10%. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு சின்ன சம் நான் போட்டு காட்டுறேன். அந்த சம்மு மூலியமாக உங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன சம் நான் போட்டு காட்டுறேன். இந்த சம்மு மூலியமாக பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங்னா எனக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பர்ச்சேஸ் ஆர்டரை சம்டைம்ஸ் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கோம். மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான நேரத்துக்கு வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இது வேண்டவே வேண்டாம்னு சொல்லி அந்த பர்ச்சேஸ் ஆர்டரை நம்ம கேன்சல் பண்ணுவோம் ஆஸ் பர் த அக்ரிமெண்ட். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு நான் இன்வெர்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்னைக்குள்ளே வரணும். இன்னைக்குள்ளே வரலைன்னா நான் ஆர்டரை கேன்சல் பண்ணுவேன். இப்போ தான் கொண்டு வந்து மாட்டிட்டு போனேன் இன்வெர்டரை. ஏன்னா கரண்ட் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால நான் இப்படி தான் சொல்கிறேன். சப்போஸ் இன்னைக்கு வராமல் நாளைக்கு வந்துட்டு தான் வச்சுக்கோங்க, என்னுடைய தேவைக்கு நான் வாங்குறேன், அது வேறு விஷயம். பட் நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா கேன்சல் பண்ணிட்டு நான் இன்னொரு ஆள்கிட்ட வாங்கிடுவேன். அப்போ யாருக்கு நஷ்டம்? எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. அங்கேருந்து டெலிவரி எடுத்துகிட்டு வந்தான் பாரு, அவனுக்கு அது நஷ்டம் இல்லையா? அவனுக்கு அது நஷ்டம். ரைட், இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங்கு நான் உங்களுக்கு ஹமாம் சம்மில் ஏற்கனவே நான் போட்டு காட்டியிருக்கேன். அந்த சம் இப்போ போட்டால் டைம் ஆகிடும். அதனுடைய வீடியோவை ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். புரியலன்னா கேள்வி. இப்போ சம்முக்குள்ளே நம்ம போக வேண்டாம், தியரி கொஸ்டினே பார்த்துக்குவோம்.
In which of the following case the rejection out voucher recorded in tally prime அப்படின்னு முதல் கேஸ். உங்கள் எல்லாருக்கும் பிரிண்ட் அவுட் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். முதல்ல டேலியில் பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்டிங் வவுச்சர் வி போகணும். வி போயிட்டு F10 அப்படின்னு இருக்கும். அந்த F10ல் போயிட்டு ஷோ இன்ஆக்டிவ் வவுச்சர் அப்படின்னு பாருங்கள். ஷோ இன்ஆக்டிவ் வவுச்சரில் ஆர்டர் வவுச்சர் அப்படின்னு இருக்கும். இந்த ஆர்டர் வவுச்சரில் பர்ச்சேஸ் ஆர்டருக்கு கண்ட்ரோல் F9 அதை போய் நீ ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சேல்ஸ் ஆர்டருக்கு F10 போயிட்டு ஷோ இன்ஆக்டிவ், சேல்ஸ் ஆர்டருக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் F8. ஸோ F10 F8னா சேல்ஸு, கண்ட்ரோல் F8னா சேல்ஸ் ஆர்டர், F9னா பர்ச்சேஸு, கண்ட்ரோல் F9னா பர்ச்சேஸ் ஆர்டர். இப்போ கொஸ்டின் பாருங்கள். In which of the following case the rejection out voucher is recorded in tally prime? Rejection out எப்போ ரெக்கார்ட் பண்ணுவோம்? Rohan Electronic received 50 number of electric bulb against purchase order sales and the accountant it is in the receipt voucher later returned 5 number of electric bulb due to quality issue. அதாவது ரோஷன் எலக்ட்ரானிக்ஸ் 50 பல்பு வாங்கியிருக்கான். அதில் 6 ஆர்டர் நம்பர் 6 அதில் சரியில்லைன்னு 5 ரிட்டாக்ட் பண்ணுறான். அப்படியா? ரோஷன் எலக்ட்ரானிக் பர்ச்சேஸ்டு 50 நம்பர் ஆஃப் எலக்ட்ரானிக் பல்பு அக்கௌண்டட் இட் இன் பர்ச்சேஸ் வவுச்சர் லேட்டர் ரிட்டர்ன்டு 5 நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் பல்பு. இந்த ரிஜெக்ஷன் அவுட்டு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கு அப்புறம் வராது. ரோஷன் எலக்ட்ரானிக் ரிசீவ்டு 100 நம்பர் ஆஃப் பல்பு எகென்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் ரைஸ்டு த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வராது. The first one is the right answer. First one is the right answer. Using which of the following site JSON file can be uploaded in the e-way bill? e-way bill எது அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னா அநேகமாக e-way bill .national incorporation இந்த கம்பெனி தான் நினைக்கிறேன். நேராக டேலிக்கு போவோம். இங்கே போய்ட்டு இந்த இதில் கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உனக்கு e-way bill சைட்டு ஓப்பன் ஆகும். இந்த சைட் கான் பி ரீச்னு வருது. என்ன பிரச்சனைன்னு தெரில. இங்கே பாருங்கள் e-way bill அப்படின்னு கொடுக்குறோம். e-way billனு கொடுத்தா e-way bill.gst.gov.in e-way bill gst.gov.in அதுதான் ரைட்டான ஆன்சரு. இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், அதுக்கு ரிலேட்டடாக. Using which of the following site JSON file can be uploaded in the e-way bill portal? இந்த நாலுமே கிடையாது. e-way bill.gst.gov.in அதுதான் e-way bill gst.gov.in அதுதான் ரைட்டான ஆன்சர். இந்த நாலுமே தப்பான ஆன்சர் தான். இந்த நாலுமே தப்பான ஆன்சர் தான். நான் அப்படியே டவுட் பண்ணேன். நாலுமே தப்பான ஆன்சர். ஓகேவா? நாலுமே தப்பான ஆன்சர்னால் என்ன சார் பண்ணுறது? எனக்கு ஒன்றும் பண்ணுறதுன்னு தெரில. எதையாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள். நம்ம மார்க்கு 1 மார்க்கால் போயிடுச்சுன்னா நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம். வேறு வழி இல்லை. ரைட்டா? நாலுமே தப்பான ஆன்சர் தான். Which of the following statement is correct in terms of order processing in tally prime? எது வந்து ஆர்டர் ப்ராசஸில் கரெக்ட் அப்படின்னு? Debit note voucher is used to record the rejection of damaged goods before raising the purchase invoice. Debit note voucher is used to record the rejection of damaged goods. Purchase return-க்கு நம்ம debit note தான் போடுவோம். Before raising the purchase invoice தப்பு இது. Rejection in voucher is used to record the rejection of damaged goods before raising the purchase invoice தப்பு. சேல்ஸில் வரும் rejection. Rejection out voucher is used to record the rejection of damaged goods before raising the purchase invoice. Credit note voucher is used to record the rejection of damaged goods before raising the purchase invoice. Rejection out voucher is used to record the rejection of damaged goods before raising the purchase invoice. அநேகமாக சி தான் ரைட் ஆன்சர் நினைக்கிறேன். எதுப்பா ரைட் ஆன்சர்? மூணுக்கு சி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? இந்த டாப்பிக்கை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. டாப்பிக்கை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ.
முக்கியமாக பார்த்துக்கணும் இந்த டாப்பிக்கை. ஓகேவா? நாலாவது கொஸ்டின் பாருங்க. while recording the intra-state purchase return, the original invoice number and date is mandatory to be provided in Tally Prime. Yes, true the right answer. நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணணும்னாலும் சரி, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னாலும் ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பரை நம்ம மென்ஷன் பண்ணணும். மிஸ்டர் அபி purchased the stock item worth rupees 12,000 with the additional packaging cost of rupees 500. In the given statement, packaging cost ledger must be created under which of the following accounting group in Tally Prime? Mr. Abi purchased a stock item worth rupees 12,000. இப்போ பாருங்க, ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போடுவோம். அதுக்கு நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணிப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லெட்ஜர்லாம் இருக்கா பார்ப்போம். இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் லெட்ஜர்லாம். என்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணுறோம்? எஃப் லெவலில் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிப்போம். எஃப் லெவலில் என்ன பண்ணுவோம்? ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிப்போம். எனேபிள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ், ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். GST applicable as per company type of services. GST local sales under sales account as per company goods. அப்புறம் பார்த்தீங்கன்னா input CGST under duties and taxes GST CGST. Input SGST under duties and taxes GST SGST. Output CGST under duties and taxes GST CGST. Output SGST under duties and taxes GST SGST. Round off வந்து பார்த்தீங்கன்னா under indirect expenses GST ரெண்டு வாட்டி நாட் அப்படிங்குது. அப்புறம் பர்ச்சேஸ் வவுச்சர் டைப்பை மாற்றிப்போம். GST local purchase. GST local purchase, freight paid under indirect expenses GST applicable, goods based on value, user defined value. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ட் சி போட்டு பர்ச்சேஸ்க்கு இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி ரவுண்டா as total amount rounding, normal rounding. ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ்க்கு போட்டுக்கிறோம். அதே மாதிரி சேல்ஸுக்கு போட்டுக்கிறோம். சேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டைட்டில் டேக்ஸ் இன்வாய்ஸ், பேங்க் வேண்டாம். இங்கே ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டு, இங்கே ஃப்ரைட் ரிசீவ்டு அண்டர் இன்டைரக்ட் இன்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பேஸ்ட் ஆன் த குட்ஸ் பேஸ்ட் ஆன் வேல்யூ, யூசர் டிஃபைன் வேல்யூ, அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், ரெண்டு சினாரியோ. மொதல் சினாரியோ ஒரு 12,000 ஒருத்துக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அக்கௌண்டிங் வவுச்சர் பி, பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் கீ F9, ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸு, இன்வாய்ஸ் நம்பர் 1 2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கொடுத்து வாங்கிட்டா எக்ஸ் லிமிடெட் அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோம் அண்டர் சன்ட்ரி கிரெடிட். எக்ஸ் லிமிடெட்லேருந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம்.
அதோட ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12% வச்சுக்கோங்க. சும்மா வச்சுக்கோ நான் கொடுக்குறேன். 12% டேக்ஸபிள் 12%. ஆர்டர் நம்பர் வேண்டாம். 12,000 பர்ச்சேஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13,440 ரூபா மொபைல் ஃபோனு. ஸ்டாக் சம்மரில் போய் பாருங்கள். மொபைல் ஃபோனு 12,000. இப்போ அதே மொபைல் ஃபோனு ஒரு 50 மொபைல் வாங்குறேன். அடுத்த நாள் இன்வாய்ஸ் நம்பர் 523 வேற ஒரு பார்ட்டிலேருந்து வாங்குறேன். பூர்விகா மொபைல். பூர்விகா மொபைல்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், 50 மொபைல் வாங்குறேன். 50 மொபைல். இதுக்கு ஃப்ரைட் நான் பேமெண்ட் பண்ணுறேன். 1000 rupees. ஒரு 10,000 நான் ஃப்ரைட் கொடுக்குறேன். 10,000 வேண்டாம், ஒரு 2,000 நான் கொடுக்குறேன். இப்போ மொபைல் ஃபோனுடைய காசு எவ்வளோன்னு பார்ப்போம். ஓகேவா? பில்லாம் வேண்டாம். இப்போ மொபைல் ஃபோனுடைய காசு எவ்வளோ? இந்த 2,000 6 லட்சத்தோட ஆட் பண்ணணும். இங்கே போய் பாருங்கள். ஸ்டாக் சம்மரியில் ஒரு மொபைல் ஃபோனோட காசு, நான் ஒரு மொபைல் வாங்கினதும் சரி 50 மொபைல் வாங்கியும் சரி, அந்த மொபைல் ஃபோனுடைய காசு வந்து 2,000 ரூபாய். சாரி, பார்த்தீங்கன்னா 12,000 தான் காட்டு. அதாவது 6,12,000 டிவைடட் பை 51 போட்டிங்கன்னா ஒரு மொபைல் 12,000 காட்டும். ஆனால் இந்த மொபைல் வாங்கிறதுக்கு நான் ஃப்ரைட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து நான் 2,000 ரூபா ஃப்ரைட் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த 2,000ங்கிறது டிவைடட் பை எத்தனை மொபைல்? 50 மொபைல். இந்த மொபைலுக்கு காஸ்ட்டு ஒவ்வொரு மொபைல்லையும் 40 ரூபா ஏன். ஓகேவா? மொபைல் காஸ்ட்டு 12,000 கிடையாது, 12,040. இது ஏன் இந்த மாதிரி காட்டல? இப்போ வந்து என்ன பண்ணணும், இது காட்டணும்னா என்ன பண்ணணும், இதுதான் ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். அப்போ என்ன பண்ணணும், ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் இங்கே ஆல்டரில் போனோம். ஆல்டரில் வவுச்சர் டைப் அப்படிங்கிறதுல இருக்குது. 2 வேலை பண்ணணும். ஒன்று வந்து பர்ச்சேஸ்ங்கிற வவுச்சர் டைப்பில் இங்கே வந்து நீங்கள் ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் எஸ் கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் பெய்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அப்போ என்ன பண்ணணும், இங்கே குரூப் மாஸ்டர் இருக்குல்ல, குரூப் மாஸ்டரில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் மெத்தட் டு அலோகேட் when used in the purchase invoice அப்படின்றதுல அதை வந்து என்ன பண்ணணும், appropriate by value அப்படின்னு. appropriate by value appropriate by value அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் போய் நீங்கள் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டும். இப்போ பாருங்கள். இப்போ appropriate by value கொடுத்துட்டேன். இப்போ போய் ஸ்டாக் சம்மரில் போய் பார்ப்போம். அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மொபைலுக்கும் சேர்த்து அதை எடுத்துருந்துச்சு. ஆக்சுவலாக 50 மொபைலுக்கு தான் எடுக்கணும். ஒரு மொபைல் 12,000 தான் வாங்கியிருக்கோம். பட் இங்கே பாருங்கள், இந்த 50 மொபைல் 6,02,000 காட்டுது. இதனுடைய காசு வந்து 6 லட்சம். பட் அந்த 2,000 ரூபா ஆட் பண்ணி என்ன காட்டுது, இப்போ 6,02,000 அப்படிங்கிறது. இதுதான் வந்து என்ன, ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்கு பேர் தான் ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். இப்போ ஒரே ஒரு ஐட்டம் பரவாயில்ல, இதுவே ஒரு 10 ஐட்டம் இருக்குது. 10 ஐட்டத்தையும் ஒரு வண்டியில் வச்சு நான் கொண்டு வரேன், வண்டி சத்தம் கொடுக்குறேன், லேபர் கொடுக்குறேன். அப்போ ப்ரொபோர்ஷனேட்டாக அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் தெரிஞ்சால் தான் என்னால் செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த செல்லிங் ப்ரைஸை தான் பார்த்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னா காஸ்ட் ஆஃப் ப்ரைஸை பார்த்து தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ கொஸ்டினுக்குள்ளே வருவோம். கொஸ்டின் என்ன படிங்க. மிஸ்டர் அபி பர்ச்சேஸ்ட் த ஸ்டாக் ஐட்டம் ஒர்த் ₹12,000 with additional packing cost 500. In the given statement, packing and cost ledger must be created under which of the following accounting group? இங்கே வந்து பாருங்கள். இப்போ நான் ஃப்ரைட் பெய்டு அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணேன். அதே மாதிரி தான் அது. இப்போ இந்த ஃப்ரைட் பெய்டு நான் எதுக்கு கொண்டு வந்தேன், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அல்லது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அதுக்கே கொடுக்கணும். அப்போ திஸ் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். திஸ் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர்.
புரியுதா புரியுதா புரியலையா புரியுதா புரியலையா? ஆறாவது கொஸ்டின் பாருங்க. From Tally Prime we cannot generate JSON file for GSTR 3B. டாலியால முடியுமா முடியாத கொஸ்டின், இது ஃபால்ஸ். இப்போ பாருங்க, டாலியால முடியுமா முடியாதா? ஃபார் எக்ஸாம்பிள் டாக் GSTR Alt E கொடுக்குறோம், GST ரிட்டர்ன் போகிறோம், அதில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறோம், எக்ஸ்போர்ட் பார்க்குறோம், இதில் பேசிஸ் ஆஃப் வேல்யூ கொடுத்து திரும்பவும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். Alt E GST ரிட்டர்ன் எக்ஸ்போர்ட். இங்கே வந்து ஒன்றும் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அதனால் வரல. இதுவே வந்து இருக்கிற கம்பெனியை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் ஃப்ரம் டிரைவு, டி டிரைவு, திக்ஷா பேக்கேஜிங், அந்த கம்பெனியில் போய்ட்டு திக்ஷா பேக்கேஜிங் இதை போய் நம்ம DOG1 இப்போ போய்ட்டு நம்ம இதை GSTR1 இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். Alt E கொடுத்து GST ரிட்டர்னை நம்ம JSON ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன், எக்ஸ்போர்ட் ஆகுது பாருங்கள். அது என்ன ஃபைலாக போகணும் அப்படின்னா JSON ஃபைலாக போகணும். அப்போ கான்ஃபிகரில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரு கொடுத்து JSON ஃபைல் அப்படின்னு நான் கொடுக்குறேன், கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இப்போ JSON ஃபைலாக அது எக்ஸ்போர்ட் JSON ஃபைலாக அது எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இது டாலியால் நம்ம முடியும். ஃப்ரம் டாலி பிரைம் வி cannot generate ஃபார் 3B. 3Bக்கு முடியுமா அப்படின்னு கேட்குறேன். இப்போ நம்ம பண்ணினது GSTR1, பட் வந்து டாலியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம GSTR1 தான் ஃபைல் பண்ணுவோம். GSTR3B ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். GSTR1 பண்ணினாலே போதும். 3B வந்து நம்ம ஜஸ்ட் எடிட் பண்ணால் போதும், செலக்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். ஏன்னா GSTR1 அப்படிங்கிறது நம்முடைய சேல்ஸ். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சேல்ஸை டிக்ளேர் பண்ணும்போது பர்ச்சேஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த பக்கம் நான் GSTR1ல் என்னுடைய லைபிலிட்டி டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த பக்கம் என்னுடைய இன்புட் வந்தாச்சு. என்னுடைய லைபிலிட்டி மைனஸ் இன்புட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டேக். அதை நான் பெய்டு பண்ணிட்டேன் அப்படின்னா இட் இஸ் த ப்ரூஃப் ஆஃப் த டாக்குமெண்ட். ஸோ GSTR3B is no need to generate JSON file. In general, GSTR3B should automatically come. Automatically வரும், அதுதான் நம்ம எடுத்துக்கணும். பட் கொஸ்டின் வந்து என்னன்னா, whether GSTR3B can be generated using JSON file or not. அதை JSON ஃபைலை இம்போர்ட் பண்ண முடியுமா முடியாதா, அவ்வளோதான். வருமா வராதா அதோட முடிஞ்சு போச்சு. நீ அப்லோட் பண்ணு, அக்செப்ட் பண்ணுறான் பண்ணலை, அதெல்லாம் வேற விஷயம். JSON ஃபைலாக கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாதா? டாலியால் முடியுமா முடியாத கொஸ்டினுக்கு வேலை கிடையாது, எல்லாமே முடியும். அப்போ என்ன பண்ணணும், 3B எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், 3B ரிப்போர்ட் எடுக்கணும். 3B ரிப்போர்ட் எடுத்து Alt E பார்க்கணும். இதே மாதிரி பீரியட் சேஞ்ச் பண்ணிப்போம். ஏப்ரல் 23 டு ஏப்ரல் 23 3B. இதை வந்து Alt E போயிட்டு GST ரிட்டர்னில் இந்த ரிப்போர்ட் இருக்குது, இதை போய்ட்டு நம்ம JSON ஃபைலாக கன்வெர்ட் பண்ண முடியுமா பார்ப்போம். எக்ஸல் ஃபைலில் இங்கே பாருங்கள் JSON ஃபைல் இருக்குது, இதை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3B வந்து JSON ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா JSON ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது JSON ஃபைல். ஸோ கொஸ்டின் வந்து என்ன, how to activate the purchase order voucher in Tally Prime. எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கேட்வே ஆஃப் டாலி அக்கௌண்டிங் வவுச்சர் F10 போயிட்டு ஷோ இன்ஆக்டிவ் அப்படின்னு இருக்கும். ஷோ இன்ஆக்டிவில் போயிட்டு ஆர்டர் வவுச்சர், இங்கே ஆர்டர் வவுச்சர் இருக்கும், அதில் கண்ட்ரோல் F9 போட்டிங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் ஆக்டிவேட் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் என்ன பண்ணணும், ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி வவுச்சர் F10
Other voucher type as purchase order, select activate now. May be the right answer. That's right answer. Track additional cost for purchase can be enabled for which of the following voucher type in Tally Prime? எதில் பண்ண முடியும்னா பர்ச்சேஸில் தான் வரும். ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோ. மிஸ்டேக் இருந்தால் என்னென்ன சொல்லு, கையில் பிரிண்ட் அவுட் வச்சுருப்பாரு. Under GST regime, GSTR 4 has to be filed by the regular dealer. False. Composite dealer தான் அதை பண்ணுவோம். In Tally Prime, purchase transaction with the additional cost of details can be recorded in item invoice mode and voucher mode. True. இதுலேயும் பண்ண முடியும், அதுலேயும் பண்ண முடியும். Which of the following detail does the purchase order voucher contain? இந்த கொஸ்டின் பாருங்க, 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்க. 10வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? முடியுமா முடியாதா? டாலியால முடியும். Which of the following detail does the purchase order voucher contain? என்னென்ன இருக்குன்னாக்க டேட் ஆஃப் ஆர்டர், நேம் ஆஃப் த ஸ்டாக் ஐட்டம், இந்த ரெண்டும் இல்லாமல் இருக்காது. Packing cost is one of the additional cost of purchase incurred at the time of purchasing the stock item. True. It is the true. The purchase order outstanding report provides the following facility to view the pending purchase order by dash and dash in Tally Prime. Stock item wise, group wise is the right answer. The validity of the e-way bill is fixed as 1 day for every 300 kilometers நினைக்கிறேன். அதுக்கு என்னப்பா ஆன்சரு? எனக்கு கரெக்டாக தெரியல. எத்தனை கிலோமீட்டர்ப்பா? ஒன்று 300 கிலோமீட்டர் அல்லது 200 கிலோமீட்டர். எது ரைட் ஆன்சர்? ஒரு நாளைக்கு 300 கிலோமீட்டர் போக முடியுமா? 200 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். 200 தான் இருக்கும். 300 ஆர் 200, நான் 200 போடுறேன். 100 கண்டிப்பாக கிடையாது, 400 கண்டிப்பாக கிடையாது. ஸோ எய்தர் 200 ஆர் 300 அப்படி தான் இருக்கும். எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் சர்வசாதாரணமாக போகும், 400 போகிறது கஷ்டம். ஸோ கஷ்டமானது இருக்காது, ரொம்ப ஈஸியும் இருக்காது. அப்போ ஆவரேஜாக 200 அல்லது 300, இதில் எது இருக்கலாம்னா 200 தான் இருக்கும். In Tally Prime, we cannot allocate additional cost detail in the invoice mode purchase voucher. அப்படிங்கிறது false is the right answer. When the goods are rejected by the customer after recording the sales invoice, which of the following voucher should be recorded? Rejected by the customer. அப்போ credit note. Credit note தான் போகும். In Tally Prime, we can allocate additional cost detail in which of the following voucher? Additional cost detail அப்படின்ற அப்போ debit note and journal இதெல்லாம் போட முடியும். By using which of the following ways we can file GSTR 1 return from Tally Prime? By generating JSL from XML file, by generating JSL from Tally, இது ஒரு ஆப்ஷன். By generating PDF முடியாது, Word முடியாது, Excel offline utility இதெல்லாம் பண்ண முடியும். ஆன்லைன் utility கிடையாது. ரெண்டு தான் ரைட் ஆன்சர். The goods that are rejected and sent back to the supplier before raising the purchase invoice is recorded using dash voucher in Tally. The goods that are rejected and sent back to the supplier before raising the purchase invoice. Rejection outல வரும். In the order cycle, on selecting the tracking number in the purchase voucher. In the order cycle, on selecting the track number in the purchase voucher, Tally Prime automates the purchase voucher with its stock item and quantity selected based on the receipt note and rejection out order voucher. True is the right answer. Quotation is the document given by the customer to its supplier. It contains the details of the order placed by the customer. கொட்டேஷன்ங்கிறது ஆர்டருக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்னா ஆர்டருக்கு முன்னாடி தான் இருக்கும். ஆர்டர் பிளேஸ்டு பை த கஸ்டமர். ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கான்,
அந்த ஆர்டருக்கு என்ன கொட்டேஷன் வரும் அப்படின்னு. ஓகே, நம்ம ட்ரூவா ஃபால்ஸாங்கிறது நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இதுக்கு எனக்கு சரியான ஆன்சர் இல்லை, ஒரு நிமிஷம் பார்ப்போம். இதுக்கு சரியான ஆன்சர் எனக்கு தெரியல. எதுப்பா கரெக்டான ஆன்சர்? 21A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலாக இந்த ஃபைல் வந்து கண்டிப்பாக பாருங்கள், ஓகேவா? ஃபால்ஸ், அதான் எனக்கு டவுட்டாகவே இருக்குது. In Tally Prime, purchase transaction with the additional cost of details can be recorded in item invoice and accounting voucher mode. அதேமா என்ட்ரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். At the stock group level, tax rate 28% is defined, and at the stock item level, tax rate 5% is defined. In the given statement, Tally Prime will search which of the following level of tax rate: accounting level, group level, transaction level, item level. Question என்ன? Question என்னன்னா, பாருங்க, ஸ்டாக் ஐட்டம் மொபைல் ஃபோன் இல்லையா? நான் 2 ஐட்டம் போடுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா மொபைல், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், மொபைல் ஃபோனுக்கு நான் வந்து டேக்ஸ் ரேட்டு கொடுக்குறேன். குரூப் லெவலில் 28% கொடுத்துட்டேன். குரூப் லெவலில் 28% கொடுத்துட்டேன். வேறஸ் கேட்டகரி லெவலில் நான் என்ன பண்ணிட்டேன், சார் ஐட்டம் லெவலில் 5% கொடுக்குறேன். நல்லா பாருங்கள், இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன், குரூப்பில் 28 கொடுத்துருக்கேன், ஐட்டமில் 5ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ எதை எடுத்துக்குவோம், 28 5 ஆனால் 5 தான் எடுத்துக்குவோம். பாருங்கள், அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் F9, பார்ட்டி நேமு நோக்கியா மொபைலு, ஒரு 10 குவான்டிட்டி 10,000 ரூபா போடுறேன். மும்பை இன்புட் CGST IGST. அப்துல் கரீம் கோயம்பேடு, அவன்கிட்ட 1000 வச்சுப்போம். ரெண்டுமே கால்குலேட் பண்ணல. ஆக்சுவல் பில் வேண்டாம். ஏன் டேக்ஸ் கால்குலேட் பண்ணலான்னு தெரியல, பட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% தான் எடுக்கும். ஓகேவா, இது 5% தான் எடுக்கும். ஏன் எடுக்கலங்கிறது தெரியல, நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஸ்டாக் ஐட்டம் லெவல் இஸ் த ரைட் ஆன்சர். In Tally Prime, the goods were rejected after recording the sales voucher is accounted in voucher. Rejected after recording sales voucher, அது வந்து credit note is the right answer. இந்த 25வது क्वेश्चनோட போதும். In Tally Prime, we cannot allocate additional cost middle in the item invoice mode of purchase voucher. We cannot allocate அப்படின்றது தப்பு. டாலியால முடியுமா முடியாத கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதில் பேலன்ஸ் இன்னும் 75 கொஸ்டின் இருக்கு. இந்த 75 கொஸ்டினையும் நாளைக்கு பார்க்கலாம். இது உண்மையிலே ரொம்ப முக்கியமான டாபிக். அது முக்கியமான டாபிக்ங்கிறதுனால நீங்கள் நல்லா படிச்சுக்கணும், ரைட்டா? எல்லா டாப்பிக்குமே முக்கியமான டாபிக் தான். அதுலேயும் பர்டிகுலராக
5, 6, 7, 8 ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அந்த முக்கியமான டாபிக்லாம் ஒழுங்காக படிக்கணும். ரைட்டா? நல்லா படித்து வச்சிங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். என்ன சங்கவி என்ன பண்ணுற?